ஓம் நமச்சிவாயே. உயிர் உடல் இரண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இந்த ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டுமென்றால் நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் தண்ணீர் இவைகளெல்லாம் சரியானதாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் குடிநீர் கிணறு என்றே தனியாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிநீராக மாற்றுவதற்கு நிறைய வேலைகள் செய்வதுண்டு. அது யார் செய்வார்கள் என்றால் ஊர் பொதுமக்கள் முழுக்க கூடி ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மாரியம்மனுக்கு கம்பம் நட்டு அந்த கம்பத்தை குடிகிணற்றில் கொண்டு சென்று இறக்குவது ஒரு ஐதீகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்தபடியாக மற்றவர்களுக்கு பார்த்தால் பெண்களை கொடுமை செய்வது போல் தோன்றும். எப்படி கொடுமை என்றால், மார்கழி மாதம் என்பது கடுங்குளிர் காலம். அந்த கடுங்குளிர் காலத்திலே, மார்கழி மாதத்திலே காலையில் நேரத்திலே எழுந்து வாசல் கூட்டி சாணி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வருவது பெண்களுக்காக வேலையாக ஒதுக்கப்பட்டிருந்தது. இதை இந்த காலத்து படித்த பெண்கள் பார்த்தால் எங்களுக்கு எதற்கு இந்த கொடுமை செய்கிறீர்கள் என்று கூட கேட்பார்கள். ஆனால் அந்த காலத்தில் அப்படி அது அல்ல. எப்பொழுதுமே விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல் இயல்பான தொழிலாக மக்களிடம் இருந்தது. அனைத்து வீடுகளிலுமே ஒரு மாடு அல்லது ஒரு ஆடாவது இருக்கும். அந்த மாட்டின் சாணத்தை, கழிவுப் பொருட்களை ஆண்கள் எடுப்பார்கள். அந்த மாட்டு சாணத்தை கையால் தொட்டு ஆண்கள் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான, அவர்களின் இருதயத்திற்கு தேவையான உயிர் சக்தி மீத்தேன் அந்த சாணத்திலிருந்து உள்ளே ஊடுருவி அவர்களை ஆரோக்கியமாக மாற்றிவிடும். இப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு என்ன செய்வது என்று யோசித்த மனிதன்தான் பெண்களை வாசல் தெளித்து கோலமிட வைத்தார்கள். அந்த கடுங்குளிர் நேரத்தில் இந்த சாணியை கையால் கரைத்து வாசலுக்கு தெளிக்கும் பொழுது நம் இருதயத்திற்கு தேவையான உயிர் சக்தி தானாக கிடைத்து விடுகிறது. அந்த உயிர் சக்தி கிடைக்கும் பொழுது கடுங்குளிர் காலத்திலே ஏற்படக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான நோய்களெல்லாம் வராமல் தடுக்கப்படுகிறது. அதோடு மட்டும் விடவில்லை, வாசலில் கோலம் விடும் பொழுது அந்த காலத்திலே வாசலில் கோலம் விடுவது அரிசி மாவில் தான் செய்தார்கள். அந்த அரிசி மாவில் தான் கோலம் விட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் அது மாறிவிட்டது. அதில் இருக்கக்கூடிய மகிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கோலமிட்டு ஒரு சாணியில் பிள்ளையார் பிடித்து அந்த பிள்ளையாரின் மீது பூசணி பூவோ அல்லது அருகம்பில்லோ குத்தி வைத்து அந்த கோலத்தின் மீது நடுவிலே வைப்பார்கள். அதை ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் எடுத்து காய வைத்து தொடர்ந்து இது அந்த மார்கழி மாதம் முழுக்க நடந்து வரும். இந்த மார்கழி மாதம் முழுக்க நடந்து வந்து அந்த காய வைத்த பிள்ளையாரை குடிகிணத்தில் கொண்டு போய் விடுவது வழக்கமாக இருந்தது. அது மட்டுமல்ல, தை மாதத்திலும் இதே போல செய்வார்கள். நிலாசோறு மாற்றுவது என்று சொல்லி தினசரி ஒரு 15 நாள் அந்த நிலாவிற்கு நம் ஆரவாரம் செய்து பாட்டு பாடி வணங்கி தினம் சோறு படைத்து அதிலே தினமும் ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து அதை காய வைத்து அந்த 15வது நாள் கொண்டு சென்று கிணற்றிலே போடுவார்கள். இந்த கிணற்றிலே போடும் பொழுது, இந்த சாணி பிள்ளையாரை போடும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால், கிணற்று தண்ணீர் முழுக்க அந்த சாணி உள்ளே செல்வதால் மீத்தேன் நிறைந்த தண்ணீராக மாறிவிடுகிறது. அந்த மீத்தேன் நிறைந்தது இருதயத்திற்கும் பாலமரம் மண்ணீரலுக்கும் ஒரே சமயத்தில் சக்தி கொடுத்து நம் உயிர் ஆற்றலை பெருக்குகிறது. அதனால்தான் அந்த ஊருக்கென தனியாக ஒதுக்கப்பட்ட அந்த கிணத்தை மட்டும் குடிநீர் கிணறு என்று சொன்னார்கள். எல்லா தோட்டத்திலும் கிணறுகள் இருந்தாலும் கூட ஊருக்கு மத்தியில் ஒரு கிணறு பறித்து அந்த கிணற்றிலே இது போன்ற ஆன்மீக நெறிகளை கையாண்டதால் தண்ணீர்
குடிநீராக மாறியது. குடிநீர் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்தது. இதை உணராத நவீன மக்கள் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு நோயால் பரிதவித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலை என்றாவது மாறுமா என்று நாம் யோசிப்போம். இறைவனை பிரார்த்திப்போம். ஓம் நமச்சிவாயே.